பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்பின் பிரே டிவி நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரே டிவி வழங்கும் மனாபில் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். இஸ்லாமிய புனித ஸ்தலங்களில் நிகழ்த்தப்படுகின்ற ஹுத்பாக்களை மொழிபெயர்த்து வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியை பல வருட காலங்களாக நேயர்களுக்கு பிரே டிவி வழங்கி வருகிறது. அந்த அடிப்படையில் வழமை போன்று இன்றும் முதலாவதாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை மொழிபெயர்க்கின்றோம். அந்த அடிப்படையில் முதலாவதாக ஹுத்பாவை நிகழ்த்தியிருந்தார் ஹத்தீப் ஷேக் யாசிர் அத்தோசரி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள். ஹுத்பாவின் தலைப்பு அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகளை அதே போன்று அல்லாஹ்வுடைய முடிவுகளை நம்புவது, விசுவாசம் கொள்வது ஈமானுடைய அடிப்படை அம்சங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய விதியையும் அல்லாஹ்வுடைய முடிவையும் நம்புவதாகும். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, முஸ்லீம்களே, கலா கதிர் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை, அல்லாஹ்வுடைய முடிவை நம்புவது, ஏற்றுக்கொள்வது நல்லவாக இருந்தாலும் சரி, கெடுதியாக இருந்தாலும் சரி, ஈமானுடைய அடிப்படை அம்சங்களில் ஒன்றாக இருக்கிறது, இஸ்லாத்துடைய அடிப்படைகளில் ஒன்றாக இருக்கிறது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்கும், சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கும், நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படுவதற்கும் அது காரணமாக அமையும். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னதாக குறிப்பிடுகிறார்கள், மனிதனே, உனக்கு உஹது மலையின் அளவு தங்கம் கிடைத்து அது அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தாலும் நீ அல்லாஹ்வுடைய முடிவை, கதுரை, ஏற்பாட்டை நம்பாத வரைக்கும் நீ செய்கின்ற நலவுகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நீ அறிந்து கொள், உனக்கு தப்பிப்போன விடயங்கள், உனக்கு எழுதப்பட்ட விடயங்கள் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதை நீ அறிந்து கொள்ளாத வரைக்கும் உஹது மலையளவு தங்கத்தை நீ கொடுத்தாலும் செலவழித்தால் நன்மை கிடைக்க மாட்டாது. அதே போன்று உனக்கு கிடைக்காத ஒன்று அல்லாஹ்வினால் எழுதப்படவில்லை, உனக்கு அல்லாஹ்வினால் எழுதப்படாத ஒன்று உனக்கு நிச்சயமாக கிடைக்க மாட்டாது என்பதை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் உஹது மலையளவு தங்கத்தை தானமாக கொடுத்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே போன்று இந்த ஈமானுடைய நிலைமை அல்லாது வேறு நிலைமையில் நீ மரணித்தால், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை நம்ப வேண்டும் என்ற கொள்கையில் இல்லாமல் வேறு கொள்கையிலிருந்து நீ மரணித்தால் நீ நரகம் சென்று விடுவாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட இப்னு பாஜா என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸை ஹதீப் அவர்கள் ஞாபகப்படுத்திவிட்டு, எனவே இந்த கொள்கை உள்ளத்தில் உறுதியாக வேண்டும். அப்போது அமல் செய்பவர்களுக்கு அது தூண்டுதலாக அமையும், அவர்களை பரிபூர்ணமான நிலையின் பக்கம் அது இட்டு செல்லும். இந்த கதிர் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை நம்புவது, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்பது அல்லாஹ் படைத்த படைப்பினங்களில் அல்லாஹ்வுடைய ரகசியமாக இருக்கிறது. எனவே ஒவ்வொரு உலகத்தில் நடைபெறக்கூடிய எல்லா விடயங்களும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார், நாம் எல்லா வஸ்துக்களையும் ஒரு ஏற்பாட்டின் அடிப்படையிலே படைத்திருக்கின்றோம். அல் கமர் 49வது வசனம். அதே போன்று அல்லாஹ் தஆலா சொல்ல, எல்லா வஸ்துக்களையும் அவன் படைத்தான், அவைகளுக்கான முடிவுகளையும் அவைகளுக்கான ஏற்பாடுகளையும் அவனை செய்து வைத்திருக்கிறான். சூரா அல் ஃபுர்கான் 2வது வசனம். எனவே அல்லாஹ் தஆலா அவன் தான் படைத்தான், அவன் தான் அழிக்கின்றான், அவன் தான் ஏழைகளாக வாழ வைக்கின்றான், செல்வந்தர்களாக வாழ வைக்கின்றான், அவன் தான் மரணிக்க செய்கின்றான், அவன் தான் உயிர் கொடுக்கின்றான், அவன் தான் வழி கெடுக்கின்றான், அவன் தான் நேரான பாதையை மனிதர்களுக்கு காட்டுகின்றான். எனவே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சில விடயங்களை காட்டியிருக்கிறான், அதை நாங்கள் நம்புவோம், ஏற்றுக்கொள்வோம். சில விடயங்களை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அது சம்பந்தமான அறிவை அல்லாஹ் எங்களுக்கு தரவில்லை, அதனுடைய ஹிக்மத்தை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அந்த முடிவுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். பரிபூர்ணமான அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தை, அல்லாஹ்வுடைய குதிரத்தை நம்பியவர்களாக நாங்கள் வாழ்வோம். அல்லாஹ்வுடைய அந்த நாட்ட பிரகாரம் எல்லாம் நடக்குகிறது என்ற சிந்தனையோடு நாங்கள் உலகத்தில் நடந்து கொள்வோம். அல்லாஹ் தஆலா ஹக்கீமாக, அலீமாக எல்லா விடயங்களையும் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். அவன் செய்வதை பற்றி அவனிடத்தில் யாரும் கேள்வி கேட்க முடியாது, ஆனால் அடியார்கள் செய்வதை பற்றி அவன் நிச்சயமாக கேட்பான். அல்லாஹ் தஆலா புகழுக்குரியவனாக இருக்கிறான், புகழுக்கு தகுதியானவர்கள், எல்லா சந்தர்ப்பத்திலும் அவன் புகழுக்கு தகுதியானவர் இருக்கிறான். எனவே யார் அல்லாஹ் உண்மையானவர் நம்புவார்களோ, அதே போன்று எல்லா விடயங்களும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் நடக்கும் என்று நம்புவார்களோ, யாருடைய ஈமான் உறுதியாகி விடுமோ, அதே போன்று ஈமானுக்கு பின்னால் செய்ய வேண்டிய கர்மங்களை எல்லாம் செய்வார்களோ, அல்லாஹ் தஆலா அவருடைய உள்ளத்தை அந்த ரிதா என்று சொல்லக்கூடிய மன திருப்தியை கொண்டு அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்துவான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதற்கான வழிகாட்டலை கொடுப்பான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், வமன் யுமின் பில்லாஹி யஹ்தி கல்பஹு, யார் உலகத்தில் அல்லாஹ்வை நம்புவார்களோ அல்லாஹ்வுடைய உள்ளத்துக்கு நேரான பாதையை கட்டுவான். அல்லாஹ் தஆலா எல்லா விடயங்களையும் அறிந்தவனாக இருக்கிறார். சூரா தகாபுன் 11வது வசனம். அதே போன்று யார் அல்லாஹ்வை உலகத்தில் நம்பி உள்ளத்தால் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக இருப்பார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வான். யார் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவார்களோ, உள்ளத்தால் அல்லாஹ்வின் பக்கம் மீள்வார்களோ, அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான். அதே போன்று யார் அல்லாஹுக்காக வேண்டி சிரமங்களை எல்லாம் உலகத்திலே சகித்துக் கொள்வார்களோ, அல்லாஹ் அந்த சிரமங்களை அவர்களை இலகுவாக ஆக்கி கொடுப்பான். யார் அல்லாஹ்வை உண்மையாக நம்புவார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு போதுமானவனாக இருப்பான். அல்லாஹ் அவர்களுக்கு உலக விடயங்கள், எல்லா விடயங்களும் நலமாக வளமாக ஆக்கி கொடுப்பான். அதே போன்று ஒரு அடியான்
அல்லாஹ்வினால் எழுதப்பட்ட விடயம் நடந்தே தீரும் என்று நம்பக்கூடிய ஒரு அடியான் உலகத்தில் மனிதர்களை பார்த்து பயப்படுவது எப்படி? அதே போன்று அல்லாஹ்வினால் எனக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் என்னை வந்து சேரும் என்று நம்பக்கூடிய மனிதன் எப்படி வறுமையை பயப்பட முடியும்? அதே போன்று சோதனைகள் அனைத்தும் அல்லாஹ்வினால் நடைபெறுகிறது, எல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று நம்பக்கூடிய மனிதன் சோதனைகளும் பிரச்சனைகளும் ஏற்படுகின்ற போது எவ்வாறு நிராசையாக முடியும்? அதே போன்று சோதனைகளுக்கு அல்லாஹ் நன்மையை வைத்திருக்கிறான் என்று வாழக்கூடிய மனிதன், அதே போன்று அல்லாஹு தாலா இந்த சோதனைகளை உருவாக்குகிறான் என்று நம்பிய மனிதன் இந்த சோதனைகளுக்கான நன்மை அல்லாஹ் தர இருக்கிறான் என்ற நன்மைகளை புரிந்து நடக்காமல் இருப்பது எப்படி என்று ஹத்தீப் அவர்கள் கேட்டுவிட்டு, ஒரு அடியான் அல்லாஹ்வை நம்பினால் அல்லாஹு தாலா அவனுடைய சோதனைகளை அல்லாஹ் அவனுக்கு இலகுவாக்கி கொடுப்பான். சோதனைகள் வருகின்ற போது உறுதி அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பான். குர்ஆன் அல்லாஹ் சூரா இப்ராஹிம் 27 வசனம், ஈமான் கொண்டவர்களை அல்லாஹு தாலா கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை கொண்டு உறுதிப்படுத்துவான், உலகத்திலும் மறுமையிலும். அதே போன்று அவனுக்கு அதன் மூலமாக நன்மையும் கிடைக்கும், கூலியும் கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், சூரா அஸ்-ஸுமர் 10வது வசனம், பொறுமைசாலிகளுக்கு அல்லாஹ் அளவற்ற கூலியை கொடுக்க இருக்கிறான். எனவே இது ஈமான்தாரிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய மிக சிறந்த கூலியாகும் என்பதை சொல்லி ஹத்தீப் அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த கலா கதிரை ஏற்பாட்டை நம்புவது 4 அடிப்படைகளை கொண்டது, 4 படித்தரங்களை கொண்டது. முதலாவது படித்தரம், ஒரு மனிதன் அல்லாஹ் அறிவுள்ளவன், எல்லா விடயங்களையும் அல்லாஹ் அறிந்துதான் செய்து கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கையை உள்ளத்துக்கு கொண்டு வருவது. நடந்தது, நடக்க இருக்கக்கூடியது, இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடியது எல்லா விடயங்களையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான், அவனுக்கு என்றொன்று மறைவாக இல்லை என்பதை நம்புவது கலா கதிரை ஈமான் கொள்வதில் முதலாவது பகுதியாகும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் ஏதாவது விடயத்தில் ஈடுபடுவதாக இருந்தால், நீங்கள் குர்ஆனை ஓதுவதாக இருந்தால், ஏதாவது அமலை செய்வதாக இருந்தால் அந்த விடயங்களை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு விடயமும் அல்லாஹ்வுக்கு கடுகளவு கூட மறைவானதாக கிடையாது. உலகத்திலும் அதே போன்று வானத்திலும் அதே போன்று கடுகளை விடவும் குறைந்த அளவோ பெரிய அளவோ எல்லா விடயங்களும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, எல்லா விடயங்களும் அறிந்தவனாக இருக்கிறார். சூரா யூனுஸ் 61வது வசனம். இரண்டாவது கட்டம் மர்தபத்துல் கிதாபா, ஏற்பாடுகள் எழுதப்படக்கூடிய கட்டம். அது என்னவென்றால் அல்லாஹு தாலா அவன் அறிந்த விடயங்களை எழுதி வைத்திருக்கிறான், லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்ற ஏட்டில் எழுதி வைத்திருக்கிறான். அமல், மனிதனுடைய ஆயுள் காலம், மனிதன் வாழக்கூடிய காலம், அவன் நல்லவனா கெட்டவனா, எதை சாப்பிடுவான், எவ்வளவு சாப்பிடுவான், என்னென்ன கர்மங்களை எல்லாம் செய்வான் என்பதை அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, அல்லாஹு தஆலா படைப்பினங்களுடைய எல்லா ஏற்பாடுகளையும் எழுதி வைத்து விட்டான் வானங்களையும் பூமிகளையும் படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னால். முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மூணாவது கட்டம், கலா கதிரை நம்பக்கூடிய ஈமானுடைய நிலையில் மூணாவது நிலை. முதலாவது அறிந்து வைத்து அல்லாஹ் எல்லா விடயங்களும் அறிந்திருக்க, இரண்டாவது எல்லா விடயங்களும் எழுதி வைத்திருக்க, மூணாவது அல்லாஹ் எல்லா விடயங்களையும் நாடுகிறான். எனவே உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் நடக்குகிறது என்பதை நம்ப வேண்டும். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எதுவும் நடக்க மாட்டாது. சிறிய விடயமாக இருக்கலாம், பெரிய விடயமாக இருக்கலாம். அல்லாஹ் நாடியது மாத்திரம் நடக்கும், நாடாதது நடக்கவே மாட்டாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், சூரா அல்-கஹ்ஃப் 23-24 வசனம், நாளை நடைபெற இருக்கக்கூடிய விடயத்தை பார்த்து நபி நீங்கள் சொல்ல வேண்டாம், நான் அதை செய்ய இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டாம், அல்லாஹ் நாடினாலே அன்றி. அல்லாஹ்வுடைய அடியார்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஈமான், மறைவான விடயங்களை நம்புவது என்பது ஒரு அடியான் நான் அவர் செய்யக்கூடிய செயல்களின் பக்கம் நிர்பந்திக்கப்படுகிறார் என்ற சிந்தனை அல்ல, என்ற எண்ணம் அல்ல. அல்லாஹ் தஆலா ஒரு அடியானுக்கு மஷிஅத் எனப்படுகின்ற ஒரு நாட்டத்தை, இக்தியார் எனப்படுகின்ற ஒரு தெரிவு செய்யக்கூடிய ஆற்றலை, ஒரு நிலையை அல்லாஹ் வைத்து படைத்திருக்கிறான். எனவே அடியார்கள் தெரிவு செய்வது அல்லாஹ்வுடைய தெரிவாக இருக்கும், அடியார்கள் தெரிவு செய்யாதது அல்லாஹ்வுடைய தெரிவு இல்லாமல் இருக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், சூரா இன்சான் 30வது வசனம், நீங்கள் எதை நாடுகிறீர்கள் அதை அல்லாஹ்வும் நாடுகிறான், அல்லாஹ் தஆலா மிகவும் அறிந்தவனாக ஞானமுள்ளவனாக இருக்கிறான். ஒரு முஃமின் கலா கதரை நம்பக்கூடியவர், அவர் எப்போதும் அல்லாஹ்வை நம்புவதை போன்று அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட படைப்பினங்களை கொண்டு உதவி பெறுவதற்கும் அவருக்கு அனுமதி இருக்கிறது. ஏன்? அந்த படைப்பினங்கள் அல்லாஹ் படைத்திருப்பது, அதன் மூலமாக அல்லாஹ் அவருக்கு உதவி செய்கிறான் என்றால் ஒரு அடியார் நடந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய சுன்னத், அல்லாஹ்வுடைய வழிமுறை என்னவென்றால், அல்லாஹ்வினால் ஏற்பாடு செய்யப்பட்ட விடயங்களை உலக சில விடயங்களோடு அல்லாஹ் சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த விடயங்களையும் ஈடுபடுவது தப்பு கிடையாது. நான்காவது படித்தரம், அல்லாஹ்வுடைய கலாவை கதரை நம்பக்கூடிய விடயத்தில் 4வது படித்தரம், அல்லாஹு தஆலா அறிந்து, அல்லாஹ் எல்லா விடயங்களும் அறிந்தவனாக இருக்கிறான், அதை எழுதி வைத்திருக்கிறான், அதை நாடுகிறான். 4வது கட்டம், அல்லாஹ் அதை படைக்கின்றான். அல்லாஹு தஆலா எல்லா விடயங்களையும் படைக்கக்கூடியவனாக இருக்கிறான், அவனை தவிர வேற ஹாலிக் உலகத்திலே கிடையாது, அவனை தவிர ரப்பு கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரா அஸ்-ஸுமர் 62வது வசனம், எல்லா விடயங்களும் அவன் படைக்கக்கூடியவனாக இருக்கிறான், எல்லா விடயங்களும் மீது அவன் பொறுப்புதாரியாக இருக்கிறான் என்பதை சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபட்டு சென்றார். இரண்டாவது பகுதி அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய கலா கதரை நம்புவதற்கு நிறைய பிரயோசனங்கள் அல்லாஹ் வைத்திருக்கு. அந்த பிரயோசனங்களை மட்டிட முடியாது, அளவிட முடியாது, வரையறுக்க முடியாது, அந்த அளவுக்கு பிரயோசனங்கள் அல்லாஹ் வைத்திருக்கு. அப்படியானவைகள் ஒன்றுதான் மன நிம்மதி அல்லாஹ் கொடுப்பான். யார் கலா கதரை நம்புவார்களோ அவர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும், உள்ளத்துக்கு நிம்மதி கிடைக்கும், கவலை இல்லாத வாழ்க்கை கிடைக்கும், இழந்ததை நினைத்து கவலைப்பட மாட்டார்கள். ஒரு முஃமின்
தனக்கு விருப்பமான ஒன்று கிடைக்கவில்லை என்று அவர் கவலைப்படவும் கூடாது. ஆசைப்பட்ட விடயம் இன்னும் கிடைக்காமல் இருக்கிறது என்றும் கவலைப்படக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உங்களுக்கு தப்பிப்போன விடயங்களை கொண்டு நீங்கள் கவலை அடையும் கூடாது, உங்களுக்கு கிடைத்த விடயங்களை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையவும் கூடாது. சூரா அல் ஹதீத் 23வது வசனம். எல்லா விடயங்களும் அல்லாஹ் கலா கதிர் பிரகாரம் நடக்கிறது என்று கருதுவார்களோ உலகத்துடைய சிரமங்களை தாங்கிக் கொள்வது அவருக்கு இலகுவாக மாறிவிடும், இலகுவானதாக சுலபமானதாக மாறிவிடும். அவர் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்ள செய்யக்கூடிய விடயங்களை தான் பேசுவார், செய்வார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார், அவர்களுக்கு ஏதாவது சோதனை ஏற்பட்ட இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்காக வாழுகிறோம், அல்லாஹ்விடத்திலே மீள இருக்கிறோம் என்று சொல்வார்கள். சூரா அல் பக்ரா 156. அதே போன்று கலா கதரை நம்பக்கூடிய விடயங்களுக்கான பிரயோசனங்களில் உள்ளதுதான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதிப்பது. ஒரு அடியான் அல்லாஹ் எதை தெரிவு செய்தானோ அதில் தான் ஹைர் இருக்கிறது என்ற அந்த சிந்தனையை உள்ளத்துக்கு கொண்டு வருவது இப்படியான பிரயோசனங்களில் ஒன்றாகும். அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன சில விடயங்களை நீங்கள் வெறுக்கிறீர்கள், அது உங்களுக்கு ஹைராக இருக்கும். இன்னும் சில விடயங்களை நீங்கள் விரும்புகிறீர்கள், அதில் உங்களுக்கு ஷர்ராக இருக்கும். அல்லாஹ் மிக அறிந்தவன், நீங்கள் ஒன்றும் அறியாதவர்கள். சூரா அல் பக்ரா 216 வசனம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் ஒரு விடயத்தை சந்தோஷமான விடயங்களை பெற்று நான் மகிழ்வதா அல்லது வெறுப்பான விடயங்களை பார்த்து நான் மகிழ்வதா என்று எனக்கு தெரியாது. ஏனென்றால் ஹைர் எதில் இருக்கிறது, நான் விரும்புவதில் ஹைர் இருக்கிறதா நான் வெறுப்பதில் ஹைர் இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது, அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடக்கூடியவர்களாக இருந்திருக்கு. அதே போன்று மிக முக்கியமான விடயம் ஈமான், மறைவான விடயங்களை கொண்டு ஈமான் கொள்வதற்கு மூலமாக கிடைக்கக்கூடிய பிரயோசனங்கள் ஒன்றுதான் போதும் என்ற தன்மை ஒரு அடியானுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வின் படைக்கப்பட்ட அஸ்பாபுகளை கொண்டு உதவி பெறுவது, போதும் என்ற தன்மையை உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை பார்த்து, அல்லாஹ் உங்களுக்கு எழுதியதை நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள், அப்போது மனிதர்களிலே மிகவும் தேவையற்றவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். சூரா திருமதியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று அந்த ஈமானுடைய பிரயோசனங்களில் உள்ள ஒன்றுதான் உள்ளம் பொறாமை, வஞ்சகம், குரோதங்களை விட்டும் சுத்தம் செய்யப்படும். இவைகள் அனைத்தும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களாகும். இவைகள் அனைத்தும் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய முடிவை புறக்கணிப்பதின் பக்கம் ஒரு மனிதனை இட்டுச் செல்லும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் எப்போதும் உலக விடயங்களை உங்களை விட தாழ்ந்தவர்களை பாருங்கள், உங்களை விட உயர்ந்தவர்களை பார்க்க கூடாது. ஏனென்றால் அப்போதுதான் நீங்கள் அல்லாஹ்வுடைய நிஅமத்தை அலட்சியமாக அற்பமாக கருதாமல் இருப்பதற்கு அது போதுமானதாக இருக்கும். உங்கள் உலக விடயத்தில் உங்களை விட அந்தஸ்தில் குறைந்தவர்களை நீங்கள் பார்க்க வேண்டும், மறுமை விடயத்தில் உங்களை விட உயர்ந்தவர்களை பார்க்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய அந்த கலா கதரை நம்புவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பிரயோசனங்கள் ஒன்றுதான் சோதனைகளின் போது பொறுமையை காப்பது, அல்லாஹ்வுடைய நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்துவது. சொன்னதாக ஒரு முஃமினுடைய விடயங்களை பார்க்கின்ற போது ஆச்சரியமாக இருக்கிறது. அவருக்கு நலவு ஏற்பட்டால் அல்லாஹ்வை புகழ்கிறார், நலவு ஏற்பட்டால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார், சோதனைகள் ஏற்பட்டு அல்லாஹ்வுக்கு பொறுமை செய்கிறார். இரண்டுமே ஷுக்ர் சபர் இரண்டிலும் நலவு இருக்கிறது. இது முஃமினுக்கு மாத்திரம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். அதே போன்று அத்தா இப்னு அபி ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அத்தா இப்னு அபி ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பார்த்து கேட்டார்கள், சொர்க்க பெண்ணை உங்களுக்கு நான் காட்டவா? அப்போது ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், ரஹ்மத்துல்லாஹி எனக்கு காட்டுங்கள் என்று சொன்னபோது அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரு கருப்பு ஒரு பெண்ணை காட்டினார்கள். அந்த கருப்பு பெண் நபியிடத்திலே வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு மயக்கம் ஏற்படுகிறது, அப்போது நான் கீழே விழுந்து விடுவேன், அப்போது என்னுடைய அவுரத்தெல்லாம் வெளிப்பட ஆரம்பித்து விடும், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள், எனக்கு இந்த அவுரத் வெளிப்படாமல் இருக்கு, எனக்கு இந்த நோய் குணமாக வேண்டும் என்று சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், நீ விரும்பினால் நீ பொறுமை காத்தால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், அப்படி இல்லை என்றால் உனக்கு அல்லாஹ் ஆரோக்கியம் தர வேண்டும் என்று துஆ செய்கிறேன். அப்போது அந்த பெண் சொன்னால், இல்லை நான் பொறுமை செய்கிறேன், ஆனால் என்னுடைய அவுரத் வெளிப்படக்கூடாது என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுடைய அவுரத் வெளிப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று துஆ செய்தார்கள் என்ற செய்தி புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டு. அல்லாஹ்வுடைய அடியார்களே, மேலே சொல்லப்பட்ட விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது அது சோதனைகள் ஏற்படுகின்ற போது ஈமான்தாரிகளை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், உலகத்தில் அல்லாஹ் எழுதியதை தவிர வேறு உலகத்தில் எங்களுக்கு கிடைக்க மாட்டாது, அவன் எங்களுடைய பொறுப்புதாரியாக தலைவனாக இருக்கிறான், அல்லாஹ் அவன் மீதே முஃமின்கள் பாரம் சாட்ட வேண்டும். சூரா தௌபா 51வது வசனம். இறுதியாக தக்வாவை மீண்டும் வலியுறுத்தி அல்லாஹ்வுடைய அடியார் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், சோதனைகள் ஏற்படுகின்ற போது பொறுமை செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை அனுபவிக்கின்ற போது நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, பாவங்கள் செய்கின்ற போது இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய நீங்கள் மாறிவிடுங்கள், இருலகத்திலும் உங்களுக்கு நன்மையும் வெற்றியும் கிடைக்கும் என்று சொல்லி நீண்டதொரு துஆவை செய்து ஹத்தீப் யாசிர் தோசரி ஹஃபிதஹுல்லாஹ் முழுமையாக புனித மக்கா முக்கர்ரம் அவருடைய ஹுத்பா விட்டு விடைபெற்று